வணக்கம், நான் சிவா. இஸ்ரேலுக்கு பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருச்சான்னு தெரியல. அந்த நாட்டோட பிரதமர் நெத்தன்யாவுக்கு டேரெக்டாக இங்கே பேசுகிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தான் போர் போய்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் ஈரானோடைய வம்பிடிச்சிட்டு இருக்கு. இஸ்ரேல் லெப்னானோட ஒரு பிரச்சனை போர் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது அவங்களுடைய தாட் ஆஃப் மைண்டில் என்ன இருக்குது, கூட அமெரிக்கா இருக்குன்னு சொல்லி எது வேணால் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம். இது ஆல்மோஸ்ட் ஒரு குட்டியோண்டு நாடு அவ்வளோ பெரிய நாட்டுங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் ஈஸ்ட் இருக்கிற எல்லா கண்ட்ரியோடையும் இது ஆல்மோஸ்ட். ஏன்னா இப்போ ஆல்ரெடி காசா இஷ்யூலாம் உலகம் அத்தனையும் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஈரான் சப்போர்ட் மூலிமா லெப்னான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மேலே. இதுக்கு 300 மிசைல். ஓகேங்களா, 300 மிசைல் லெப்னான்லேருந்து இஸ்ரேலுக்குள்ளே போயிருக்கு. 300 மிசைலில் ஒரு போனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மிசைல் தான் இஸ்ரேலுக்குள்ளே போய் விழுந்திருக்கும். மிச்சம் இருக்கிற 290 மிசைல்ஸுமே தாக்கி அழைச்சிட்டாங்க. டிஃபென்ஸ் அந்த இது இருக்குது. இஸ்ரேல் கிட்ட அவ்வளோ சக்தியான இதெல்லாம் இருந்துமே அவங்க இதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட இதை வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டா, அமெரிக்கா கொடுக்குற சப்போர்ட்டா? ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம். இது எல்லா நாட்டோட சண்டை போயிட்டுருக்கு. இதெல்லாம் 2வது 3வது மேட்ரினே வச்சுக்குவாங்க. இப்போ புதுசாக இந்த மேட்ரு என்னன்னா, பயங்கரமான எல்லா நாட்டும். ஏன்னா இப்போ லெப்னானுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் வாய்த்தகராட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாக. யாருமே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வாய்த்தகராட்டு இருந்துச்சு. பட் இப்போ அது ரொம்ப பெருசாகி மிகப்பெரிய போரா மாறிடுச்சு இது லெப்னானுக்கும் இஸ்ரேலுக்கும். இப்போ அடுத்த மேட்ரு என்ன, லெப்னானோடைய மேப்பு போடுறேன், இஸ்ரேல் மேப் போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா அடுத்த விஷயம்னா இஸ்ரேலுக்குள்ளேயே அங்கே நிலையான இது இல்லை. அந்த நாட்டோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்னன்னா ஒன்று சொல்கிறாரு, அந்த நாட்டோடைய டிஃபென்ஸ் கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் என்னன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அங்கே இருக்க பிரதமராக இருக்கட்டும் யாருமே அங்கே சரியில்லைன்னு சொல்லி உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஒரு முட்டாள்தனமான வேலைகள் தான். ஏன்னா ஒரு நாடு அத்தனூர் நாடு வித் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட்டோட இவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது பைத்தியம் பிடிச்சிருச்சு. கன்ஃபார்ம் எத்தனையா போய் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்க நாட்டு மக்களே பணைய வைக்கிற மாதிரி. ஆனால் இது இஸ்ரேலோட அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்னா, 300 மிசைல் வெறும் 10 மிசைல் உள்ளே போய் விழுந்திருக்கு. பட் அது 10 மிசைல் உள்ளே போய் விழுந்ததில் ஒரு 20 பேர் காலி. அது வேறு விஷயம். 20 பேர் செத்துடுறாங்க அந்த 10 மிசைல் விழுந்த இடத்துல. பட் இந்த 20 பேருங்க ரொம்ப பெரிய கணக்கெடுப்பு இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு இது ஒரு பிளாக் மார்க். என்னென்னா, ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் காசாலேருந்து தீவிரவாதிங்க இஸ்ரேலுக்குள்ளே போய் அடித்தாங்க. ஓகேங்களா, 1000 பேரை அடித்து காலி பண்ணாங்க ஹமாஸ் குரூப்பு. அதனால இஸ்ரேலுக்கு 1000 பேர் 1500 பேர்கிட்ட ஒரு நாள் இருந்ததுனால இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க பாகிஸ்தான் மேலே. பட் கொடூரமாக தாக்குதல் நடத்திட்டாங்க. 36,000 பேர். அப்போ 36,000 பேர். இப்போ ஆல்மோஸ்ட் 45 கிட்ட வந்துருச்சு. இது முன்னாடி நேற்று பார்க்கும்போது 44,500 சம்திங் 44,500 தான் கிட்ட வந்திருக்கும். இப்போ 45 கிட்ட கூட வச்சுருக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் மக்கள் சாவடிச்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேலில் அவ்வளோ இழப்பு நடந்திருக்கு. 1000 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிளாக் மார்க் தான், தப்புன்னு சொல்ல. இந்த சைடு 40,000 பேர்கிட்ட இறந்துருக்காங்க, 45,000. ஓகேங்களா, இப்போ அடுத்த சைடு லெப்னானில் இப்போ தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் நாட்டுறானும். இஸ்ரேல் நாட்டு சைடில் இருந்து ஒரு 30 மிசைல் லெப்னான் நோக்கி போயிருக்கு. 30 மிசைலுமே லெப்னானில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. லெப்னான் சைடில் ஒரு 50 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இதனால் இது போக போக உலக போராக மாறிக்கிட்டே. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாகிஸ்தான் போர், இஸ்ரேல் லெப்னான் போர், இஸ்ரேல் ஈரான் போர். ஈரானுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லெப்னானுக்கு மிசைல்ஸு, ராக்கெட், டேங்கர்ஸு எல்லாமே. போக பார்ப்போம் இது எந்த இடத்துல போய் நிற்குதுன்ட்டு. அது வரை உண்மை விடைபெறுவது உங்கள் எம்எஸ்எம் ரோஸ்.